தமிழகம் முழுவதும் எத்தனை வழக்குகளில் பிடிவாரண்டுகள் பிறப்பிக்கப்பட்டு நிலுவையில் உள்ளன என ஜூலை 23ஆம் தேதிக்குள் அறிக்கை அளிக்க டிஜிபி மற்றும் சென்னை காவல் ஆணையருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம். சென்னை அல்லிகுளம் நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கக்கூடிய ஒரு வழக்குல குற்றம் சாட்டப்பட்டிருந்த ராஜராஜ சோழன் என்பவருக்கு எதிராக அந்த நீதிமன்றம் ஒரு பிடிவாரண்டை பிறப்பித்திருந்தது. அந்த பிடிவாரண்டை அமல்படுத்துவதற்கு நீலாங்கரை காவல்துறையினருக்கு உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் ஜமுனா சிவலிங்கம் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் இந்த வழக்கில் கடந்த ஜனவரி மாதம் பிறப்பிக்கப்பட்ட அந்த பிடிவாரண்டை காவல்துறையினர் இது நாள் வரைக்கும் அமல்படுத்தாமல் இருக்கிறார்கள் என்று சுட்டிக்காட்டினார். இதே போல பல வழக்குகள்ல பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்ட நிலையிலேயே வழக்குகள் இருக்கின்றன என்றும் மாஜிஸ்ட்ரேட் மற்றும் அமர்வு நீதிமன்றங்கள் பிறப்பிக்கக்கூடிய இந்த பிடிவாரண்டுகள் அடிப்படையில குறித்த காலத்துல அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்களை கைது செய்து சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும். இல்லாவிட்டால் இந்த வாரண்டை செயல்படுத்தாதது குறித்து சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யணும். அப்படி செய்து அதன் பிறகு புதிதாக வாரண்ட் பிறப்பிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வாரண்ட் பெற்றுக் கொள்ளலாம் என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். இதையெல்லாம் செய்யாமல் அந்த நடைமுறையை பின்பற்றாமல் பிடிவாரண்ட் மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம வாரண்டுகளை நிலுவையிலேயே வைத்திருக்க காவல்துறையினருக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று தெரிவித்த நீதிபதி தமிழகம் முழுவதும் எத்தனை வழக்குகள்ல பிடிவாரண்டுகள் பிறப்பிக்கப்பட்டு நிலுவையில் இருக்கின்றன என்பது குறித்து ஜூலை 23ஆம் தேதி அறிக்கை அளிக்க வேண்டும் என்று தமிழக டிஜிபிக்கும் சென்னை மாநகர காவல் ஆணையருக்கும் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதே போல தமிழகம் முழுவதும் எத்தனை வழக்குகள்ல பிடிவாரண்டுகள் செயல்படுத்தப்படாமல் இருக்கின்றன என்பது குறித்து ஜூலை 23ஆம் தேதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளருக்கும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். இந்த வழக்கினுடைய விசாரணை ஜூலை 24ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.